சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் தமிழ்நாடு அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்கள் இயக்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சிங்கம்புணரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வட்டார ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ், ஆரோக்கியராஜ், குமரேசன், ரமேஷ் ஆகியோர் கூட்டுத் தலைமை வகித்தனர். தமிழ்நாடு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் சங்கம் மகளிர் அணி அமைப்பாளர் கேத்ரின் கன்னிகா, தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட தலைவர் அர்ஜுனன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை மாவட்ட இணைச் செயலாளர் ஷேக் அப்துல்லா, தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் மாவட்ட நிர்வாகி முகமது அப்துல்லா ஆகியோர் ஆர்ப்பாட்ட உரையாற்றினர். மாவட்ட ஜாக்டோ ஜியோ சார்பில் தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாநில செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் ஜாக்டோ ஜியோ மாவட்ட ஒருங்கிணைப்பாளருமான முத்துப்பாண்டியன் சிறப்புரை ஆற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் புதிய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும், தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றும் ஆசிரியர்களின் பதவி உயர்வை பாதிக்கும் அரசாணை எண் 243ஐ ரத்து செய்ய வேண்டும், இடைநிலை முதுகலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாட்டை களைய வேண்டும், தமிழ்நாடு முழுவதும் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பு மற்றும் ஊக்க ஊதிய உயர்வுகளை மீண்டும் வழங்க வேண்டும், தொகுப்பு ஊதியத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டனர். சாலை பணியாளர்களின் பணி நீக்க காலத்தினை முறைப்படுத்த வேண்டும். தொகுப்பு ஊதியத்தில் பணி நியமனம் பெற்றவர்களுக்கு பணியில் என்னாச்சு தமிழக அரசு மாநில அரசு வருஷம் 4 போயாச்சு தேர்தல் கால வாக்குறுதிகள் என்னாச்சு கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் கோரிக்கைகள் உயர்ந்து நிற்கும் போராட்டங்கள் தீவிரமாகும் ஒன்றுபடுவோம் போராடுவோம் வெற்றி கிட்டும் வரை இது வெற்றி வழங்கிட வேண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கட்டாயமாக அரசு ஊழியர் ஆசிரியர்களுடைய இந்த புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்துவோம் என்று சொன்னார்கள். ஆனால் கடந்த வாரம் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் ஒரு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்துவோம் என்று சட்டசபையிலே தெரிவித்திருக்கிறார். இது முக்கியமாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை ஏமாற்றும் வேலை. தமிழ்நாடு அரசு 4 ஆண்டுகளாக பதவியேற்று 4 ஆண்டுகளாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் முன்வைத்த கோரிக்கைகள் ஒன்றை கூட நிறைவேற்றாத நிலையில் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்யும் கோரிக்கைகளும் கூட எங்களை ஏமாற்றும் விதமாக அறிவித்திருப்பது என்பது ஜாக்டோ ஜியோ வன்மையாக கண்டிக்கின்றது. மாண்புமிகு முதலமைச்சர் இந்த விஷயத்தில் தான் கொடுத்த வாக்குறுதியிலிருந்து மீளாமல் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தி இங்கு பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர் ஆசிரியர்கள் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டும். எங்கள் இடம் பிடித்தம் செய்த கிட்டத்தட்ட ஒரு 80,000 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு கையில் வைத்திருக்கிறது. அது மத்தியில் இருக்கக்கூடிய மத்திய ஒழுங்காட்சி மேம்பாட்டு ஆணையத்தில் செலுத்தாமல் இருக்கிறது. எனவே பழைய பென்ஷன் திட்டத்துக்கு மாறுவதற்கு தமிழ்நாடு அரசுக்கு எந்த தடையும் இல்லை, அதை நிச்சயமாக செய்ய வேண்டும். இரண்டாவதாக தொடக்க கல்வித்துறையில 90% மேற்பட்ட ஆசிரியர்களுடைய பதவி உயர்வை படிக்கின்ற அரசாணை 243 இந்த தமிழ்நாடு அரசு அமுல்படுத்தி இன்னைக்கு தொடக்க கல்வித்துறையில பணியாற்றக்கூடிய பெண் ஆசிரியர்களை ஒரு அச்சத்தில் ஆழ்த்தி இருக்குது.
அவங்க பதவி உயர்வுக்கும் செல்ல முடியாது. இன்னைக்கு இங்க பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் ஒரு 500 கிலோமீட்டருக்கு அப்பால் மாவட்டத்துக்கு மாறுதல் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அரசாணையை ரத்து செய்து பழைய முறையும் ஒன்றிய அளவிலேயே அந்த பணிமூப்பை பயன்படுத்துகிற வகையில் அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தொகுப்பூதியத்தில் பணியாற்றுகிற அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அரசு பணியாளர்களுக்கு காலமுற ஊதியம் வழங்க வேண்டும். ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்ட சரண் விடுப்பு, ஊக்க ஊதிய உயர்வுகளை தமிழ்நாடு அரசு உடனடியாக வழங்க வேண்டும். இடைநிலை ஆசிரியர்களுக்கு கடந்த 2080 அவர்களுடைய ஊதியம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஊதிய முரண்பாடுகளை சரி செய்து மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்ற 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற வட்ட தலைநகரங்களில் ஜாக்டோ ஜியோ பேரமைப்பானது இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறது. 2ஆம் கட்டமாக வருகிற 25ஆம் தேதி மாவட்ட தலைநகரில் மறியல் போராட்டத்தை நடத்த இருக்கின்றோம். தமிழ்நாடு அரசுகள் கோரிக்கையின் மீது கவனம் செலுத்தி கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் மாநில ஜாக்டோ ஜியோ அமைப்பு கூடி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இந்த தமிழ்நாடு அரசுக்கு எதிராக, இந்த அரசாங்கத்திற்கு எதிராக முன்னெடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். முத்துப்பாண்டியன், ஜாக்டோ ஜியோ முன்னாள் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு ஆனப்படை செயல்பட்டு மாநில செயற்குழு.